ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது எனக்கு கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி வந்த ஒரு ரிச் ப்ளம் கேக் ஆர்டருங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 கேஜி கேட்டிருந்தாங்க. ஆஃப் கேஜியாக வந்து 10 பாக்ஸஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கங்க. ஸோ அந்த கேக்குக்கு தேவையான எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி அழகாக எல்லாமே தனியாக எடுத்து வச்சாச்சுங்க. நான் இதை வந்து 20ஆம் தேதி டெலிவரி கொடுக்குறாப்புல இருந்துச்சு. ஸோ 19ஆம் தேதி மதியத்துலேருந்து தான் இதனுடைய ஒர்க் எல்லாமே நான் ஸ்டார்ட் பண்ணேங்க. நம்மளுடைய ப்ளம் கேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்கஹால் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒன்லி வந்து ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு பழத்தினுடைய ஜூஸில் தான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரிச் ப்ளம்னாலும் சரி, நார்மல் ப்ளம்னாலும் சரி, நம்ம அந்த மாதிரி ப்ரொசீஜரில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்குதுங்க. ஸோ அதுக்கு தேவையான ஆரஞ்சு பழம் எல்லாம் வாங்கி அதை நல்லாவே வந்து ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பழத்தோட கொட்டை மட்டும் இல்லாமல் அதனுடைய பல்ப் எல்லாமே சேராப்பில் தான் நம்ம எடுக்கிறது. ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாப்பிடும் போது அந்த ஆரஞ்சு பழத்தினுடைய சுவை வந்து முழுமையாக நம்ம கேக்கில் வந்து ஒவ்வொரு பைட்டிலையுமே தெரியுங்க. எடுத்து வச்சிருக்க எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸுமே அந்த ஆரஞ்சு பழத்தினுடைய ஜூஸில் தான் நம்ம நல்லா வந்து வேக வச்சு தான் இந்த கேக்கவே வந்து மேக் பண்ணுறதுங்க. ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இன்ஸ்டண்ட்டாக பண்ணதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். சோக்கிங் போட்டு பண்ண கேக் எப்படி இருக்கும் தெரியுங்களா? அதே மாதிரியான டேஸ்ட்டில் தான் இது இருக்கும். எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இதில் இருக்காதுங்க. ஆல்சோ பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம எந்த ஒரு கலரிங் ஏஜென்ட் எதுவுமே யூஸ் பண்ணுறதே இல்லைங்க. ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. ஒன்லி சர்க்கரையை வந்து கரமலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து கலரை கொண்டு வருவோம். கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து அத்திப்பழத்தை மட்டும் கடைசியாக போடுறோங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே போட்டு வேக வைக்கும் போது அது ரொம்ப கொலன்னு ஆகிடுது. ஸோ லாஸ்ட்டாக போடும் போது தான் சாப்பிடும் போது அந்த ஒவ்வொரு பைட்டிலையுமே அந்த அத்திப்பழத்தினுடைய சுவை வந்து நல்லாவே தெரியும். ஸோ நான் டோட்டலாக 2 பேட்சாக கேக் ரெடி பண்ணி எடுத்தேங்க. 2.5 கேஜி 2.5 கேஜியாக வந்து கேக்குக்கு தேவையான ஒர்க் எல்லாமே பார்த்து ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. வியாழக்கிழமை நைட்டுங்கும் போது இந்த கேக்கோட ஒர்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டேன். மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா இது நல்லாவே கூலானதுக்கு அப்புறமா க்ளீன் ராப் பண்ணி பாக்ஸ் பண்ணி டெலிவரி கொடுத்தாச்சுங்க. 10 o'clock முன்னாடியே கொடுத்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கேக் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் டைமில் மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட எப்போவுமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.